வணக்கம். இந்த பனிக்காலத்திற்கு ஏற்ற மாதிரி வீட்டிலேயே டீ தூள் செய்ய போகிறோம். இந்த டீ தூள் நம்மளுடைய எதிர்ப்பு சத்தை கூட்டி தரும். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம், செரிமானத்தை தூண்டும், சளி தொல்லையை நீக்கும், மேலும் நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும். பெரியவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, டயபெட்டிஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். காலை மாலை இருவேளை எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இதற்கு தேவையான பொருள் இப்போ ஒரு 5 பொருள் காமிச்சிருக்கிறேன். இன்னும் 2 பொருள் அடுத்து படிப்படியாக சேர்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு மல்லி விதை எடுத்துருக்கிறேன். தனியா நல்ல தனியாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. நாட்டு தனியானா ரொம்பவே நல்லது தான். ஸோ இந்த மாதிரி தனியா எவ்வளோ நாளும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அளவாக செய்து வைக்கலாம். இந்த 1 கப்புக்கு இந்த நான் காட்டுற பட்டையில் அரை துண்டு போதும் உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் கூடுதலாக பிடிக்குன்றதுனால நான் ஒரு பெரிய துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அரை துண்டு சேர்த்துக்கோங்க. லவங்கம் ஒரு 5 லவங்கம். உங்களுடைய லவங்கப்பூ பெருசாக இருந்தால் 3 லவங்கம் மட்டுமே போதும். மிளகு 1 ஸ்பூன் மிளகு போதும். நல்லா ஃபுல்லாக எடுக்காதீங்க, சும்மா லைட்டாக 1 ஸ்பூன் எடுத்தால் போதும். இல்லை எண்ணி ஒரு 20 மிளகு சேர்த்துக்கோங்க. துளசி இலையை நல்லா அலசிட்டு நிழல்லே உணர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை. துளசி இலை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதினா கிடச்சதுன்னா சும்மா ஒரு 2 ஸ்பூன் காய்ந்த புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு வாணலியை சூடு பண்ணி மல்லி விதை, பட்டை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த லவங்கம், மிளகு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 1 நிமிஷம் போல் மிதமான தீயில் வறுத்து எடுக்கணும். இந்த தனியா நிறம் மாறவும் கூடாது, அதே மாதிரி கருகின வாசனை கொஞ்சம் கூட வரக்கூடாது. அதனால் தீயை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. நிறம் மாறாத அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் அதுலேருந்து ஒரு நல்ல மணம் வரும். இந்த வறுக்கிற ப்ராசஸ் என்னென்னா, அதில் இருக்கிற மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணும். ஈரப்பதம் இருந்தால் எடுத்துரும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இது மழைக்காலம்ன்றதுனால வண்டு பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். கடைசியாக இந்த துளசி இலை, காய்ந்த துளசி இலை சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட் போல் அந்த சூட்டில் நான் டாஸ் பண்ணி எடுத்துடுறேன். இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடுங்க. ஏலக்காய் நான் பச்சையாக சேர்த்துக்கிறேன், வறுக்கலை. நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே சூட்டில் போட்டு ஒரு டாஸ் பண்ணி எடுத்துடலாம். துளசி கூட ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பான பொடியாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த பொடி காமனான பொடி. இதை 2 பகுதியாக பிரிக்க போகிறோம். ஒரு பகுதி காலை வேலைக்கு எப்படி பயன்படுத்துறது, இன்னொரு பகுதி மாலை வேலைக்கு எப்படி பயன்படுத்துறது. ஒரு துண்டு சுக்கு எடுத்து இடித்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பாட்டிலில் பாதி எடுத்து வைக்கிறேன், இது காலை வேலைக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற ஒரு போர்ஷனை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த இடித்த சுக்கு பொடியை அதுலேயுமே சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். இது மாலை வேலைக்கு. ஏன் இப்படி செய்கிறோம்? காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோலை வீசி குலாவி நடப்பானே என்கிறது சித்தர்களின் வாக்கு. அப்போ சித்தர்கள் பாருங்கள் எப்படி சாப்பிட்ருக்காங்க. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் நோய் இல்லாமல் வாழலாம். குச்சி ஊன்றி நடக்கிற வயசுலேயும் சுறுசுறுப்பாக இருக்கலாமா. இப்போ காலையில் நம்ம செய்கிறதுக்கு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து தோல் எடுத்துகிட்டு, இஞ்சி தோல் எடுக்கிறது எதுக்கு? அது ஒரு வேர்பகுதி, நிறைய தூசி துகள்கள் அந்த தோலில் இருக்கும், கண்டிப்பாக எடுக்கிறது நல்லது. அதை இடிச்சிடுங்க. ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் வீதம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன் 2 பேருக்கு. இந்த 2 ஸ்பூன் பொடிக்கு 700 ml தண்ணீர் சேர்த்துட்றேன். சேர்த்து மிதமான தீயில் கொதிக்க வைக்கணும். அந்த 700 ml தண்ணீர் 400 ml குறையணும். அந்த அளவுக்கு ஒரு 15 நிமிஷமாவது கொதிக்கணும். அதற்கப்புறம் நாம் இதை வடிகட்டி தேன் இல்லைன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதனால் கலந்து சாப்பிட்லாம். ப்ளெயினாக வேணுன்றவங்க, சர்க்கரை வேணான்றவங்க ப்ளெயினாகவும் குடிக்கலாம். கொழுப்பு சத்தை குறைக்கும், சளி தொல்லையை நீக்கும், எதிர்ப்பு சத்தை கூட்டும். அதே மாதிரி இந்த சீசனுக்கு நமக்கு செரிமான ப்ராப்ளம் இருக்கும், அதையுமே குறைக்கும். அதனால் இதை இந்த சீசனுக்கு தொடர்ந்து நாம் எடுத்துக்கலாம். மாலையில் இந்த சுக்கு சேர்த்து அரைத்ததை மாலை வேளையில் சேர்த்து சாப்பிடுங்க. சீனர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜிஞ்சர் இஸ் ஆஸ் குட் அஸ் ஜின்சங் இன் த மார்னிங், ஆஸ் பேட் அஸ் பாய்சன் இன் த நைட். அதாவது இரவில் அதிகமாக ஏன் இஞ்சி சேர்க்கக்கூடாதுன்றாங்கன்னா, நெஞ்செரிச்சல், வயிறு பிரச்சனை, மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க இரவு நேரங்களில் இஞ்சி எடுக்கிறத தவிர்த்துக்கலாம். செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இருக்குன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.